வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாயை மூடி உர்ராங்கூட்டாங் மாதிரி இருந்த மீனா இப்போ ரோஹிணியோட சதிகார கூட்டத்தில் ஒரு சந்தாதாரர் ஆயிட்டாங்க. 4 கூட்டணியில் மீனா, ரோஹிணி, மகேஸ்வரி, வித்யான்னு நின்றுக்கிட்டு இருக்க. ரோஹிணி ரொம்ப பரிதாபமா வீட்டில் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் மனோஜ் என்னையும் கிருஷையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரம் கார்டை வச்சு விளையாட, இப்போ கிருஷ்ணன் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்க என்ன பண்ண போற அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அம்மான்னு ஒருத்தி இருக்கும்போது அவனை நீ எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஆன்ட்டி கேட்பாங்க அப்படின்னு ரோஹிணி ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்க. அடிமை மீனா அருமையான ஐடியா கொடுக்குறாங்க. கற்பனையில வந்த அந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படின்னு அவங்க கத்த, நீ என்னமோ கத்திட்டு போ, ஆனா நீ எனக்கு சொன்ன கான்செப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொன்னதுல தனக்கு என்ன ஆதாயம்னு பாக்குற ரோஹிணி சூப்பரா ஒரு யோசனை பண்றாங்க. எல்லாத்தையும் காரி துப்பிட்டு கழுவி ஊத்திட்டு போன ரோஹிணியோட அம்மா, கல்யாணியோட அம்மா அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாங்க. வாங்கம்மான்றாரு அண்ணாமலை. இந்த அம்மா முகத்தை படு சோகமா வச்சுக்கிட்டு, கல்யாணிக்கு நான் கச்சிதமான அம்மா தானே ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க வீட்டு சோஃபால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மலைக்கு போயிட்டு வந்திருக்க முத்து, என்ன உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு அவரு ரொம்ப நாளா எதிர்பார்த்தத அந்த அம்மா கிட்ட கேக்குறாரு. என் பொண்ணு இறந்துட்டாப்பா அப்படின்னு ஒரே அடியா 5 அடி தூரத்துல நிக்கிற பொண்ணு சாகவே அடிச்சிடுறாங்க கிருஷ் பாட்டி. மீனாவையும் ரோஹிணியை தவிர எல்லாருமே அதிர்த்து போறாங்க. ரோஹிணி கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிக்கிட்டு இருக்க. கிருஷுக்கு இந்த விஷயம் தெரியுமாங்கம்மா அப்படின்னு முத்து கேட்க, முத்து மாமா மீனா ஆண்டி கூட இருக்கேன்னு சொல்றான் அப்படின்னு அடுத்த காய அழகா நகர்த்துறாங்க கல்யாணியோட அம்மா. மீனா திருட்டுத்தனமா இந்த பக்கமா அந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்க. டேய், கிருஷ்ணன் நம்ம வீட்டு பையன்டா அப்படின்னு அவன் அங்க இருக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அதெல்லாம் முடியாது, யாரும் இங்க இருக்க கூடாது, இது ஏன் வீடு, நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்களா முடிவெடுத்தா எப்படி அப்படின்னு விஜயா கத்துன்னு கத்திட்டு இருக்க. தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிருஷ் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வழக்கம் போல மீனா முறைச்சுக்கிட்டு இருக்க. ரோஹிணி பரிதாபமா மீனாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலையில போற ஓனான்னு பிடிச்சி தலைக்குள்ள விட்டுக்கிட்டு ஊறுது உறங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி மீனா தேவையில்லாத ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளயா அவங்களே இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. சுழல்ல மாட்டின மாதிரி சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க மீனா. ரோஹிணி அழகா காய நகர்த்தி கச்சிதமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முடிச்சுக்குவாங்க. கிருஷும் பெரிய தில்லாலங்கடி தான். அவரு ஒரு நாளும் உண்மையை சொல்ல மாட்டாரு. சோ எப்படி போயிட்டு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து மிச்சம் இருக்க போற ஒரே ஆளு கிருஷோட பாட்டி தான். கிருஷை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுன்னு அவங்களும், நான் பாட்டியை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு கிருஷ்ணன் சொன்னா அவங்களையும் மொத்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி சண்டே.